உலுக்கிய தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடந்த +2 மாணவி பாலியல் வன்கொடுமை. அதாவது இயற்கை உபாதை சென்ற அந்த பெண்ணை கொடூரமான முறையில் கற்பழித்து சாகடிச்சிருக்காங்க. இந்த வழக்கில் தர்ம முனீஸ்வரன்றவன் முக்கிய குற்றவாளியாக கைது பண்ணி இவ்வளவு நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கேஸோட தீர்ப்பு இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க. பேனாமுனை உடைக்கப்பட்டது. அதாவது பேனாமுனை ஏன் உடைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸில் இதுக்கப்புறம் தீர்ப்பு இல்லை தான் கடைசி தீர்ப்பு. தூக்கு தண்டனை, குற்றங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா தண்டனைகள் அதிகமாக்கணும். ஸோ அந்த விதத்தில் இதை உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். தூக்கு தண்டனை தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இனிமேல் தமிழ்நாட்டில் பெண்கள் மீதோ குழந்தைகள் மீதோ கை வைக்கிறவன் கண்டிப்பாக யோசிக்கணும், தூக்கு தண்டனை நமக்கு இருக்குன்னு சொல்லி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவா.